வணக்கம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக தனித்து போட்டியிடுவதாக தற்பொழுது தேர்தல் வியூக அமைப்பாளரும் ஜனராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இவருடைய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தனித்தே போட்டியிடும், எந்த ஒரு பெரிய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி துவங்கி இருக்கிறார். மற்ற கட்சிகளுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சி துவங்கவில்லை. இதனால் தாவேக அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைக்காது என திட்டவட்டமாக தற்பொழுது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியினை தற்பொழுது சமூக வலைதளங்களில் தாவேக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பகிர்ந்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வருகிறார்கள். அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தனித்தே களம் காண இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில சிறிய கட்சிகள் அல்லது வாக்கு வங்கியில் இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டுமே இணைத்து தேர்தலை சந்திப்பதற்கு தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு இருக்கிறது. இதுவரை நடந்த எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடாமல் தவிர்த்து வந்தது. நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், அதே போன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல்களிலுமே புறக்கணித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தங்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தோமெனால் அதிகரித்துக் கொள்வதற்காகவும் முதல் தேர்தலில் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குகிறார்கள் என்பதனை பார்ப்பதற்காகவும் தனித்தே களம் காண இருப்பதாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருக்கிறது. அவர்கள் பார்த்தோமெனால் ஒரு சில சிறிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்தால் அவர்களை மட்டுமே இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க தற்பொழுது திட்டமிட்டு இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தெரிவித்திருப்பது தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அஇஅதிமுக கூட்டணிக்காக தொடர்ந்து முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய இந்த கருத்து தற்பொழுது விவாத பொருளை கிளப்பி இருக்கிறது.